ஹாய் ஆல், நான் ஷோபாலன். அலோர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். ஹில்லில் ப்ராக்டிஸு. தனுஷ் வந்து ஏற்கனவே ஸ்பீட் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இப்போ ஹில்லில் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு, டைமிங்கு, எண்டூரன்ஸு எல்லாத்தையுமே கூட்டலாம் அப்படின்றதுக்கு போகிறாரு. நான் எதுக்கு போகிறேன்னு எனக்கே தெரில. போயிட்டு எப்படி 2 நாளைக்கு மசில் சோர்னஸ் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஒரு 10 நாளாகவே சரியாக ஓடலையா. நேற்று தான் 16 அதிசயமாக ஓடினேன். இன்னைக்கு கொஞ்சம் போய் இப்போ புஷ் பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். இல்லை, எனக்குமே இன்னைக்கு தெரிஞ்சிடும் நீ எந்த. ஏன்னா நேற்று நைட்டு பேண்டேஜ் வச்சு ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது இந்த கால் ரொம்ப சவுண்டு வந்துருச்சு. அந்த ரெஸ்டிங் பேண்டை வச்சு இப்படி இழுப்போம்ல. ஆமாம், நம்மளோட ஒர்க் அவுட் தெரியாமல் இழுக்கும்போது இது வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணும்போது சவுண்டு, ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது எனக்கு அந்த சவுண்டு வந்ததே இல்லை. ஓடும்போது வைக்கும்போது முடிச்சதுக்கப்புறம் ஆனால் சவுண்டு வருது. ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது நேற்று சவுண்டு வந்துருச்சு. இன்னைக்கு தெரிஞ்சிடும் சரியா வருமா சரியா வராதா, இவன் அதுக்கு சரிப்பட்டு வருவானா இல்லை சரிப்பட்டு வரமாட்டானா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்த்தோ டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, நம்ம ஃப்ரெண்டு தான். அவர்கிட்ட தான் நேற்று நானும் பேசினேன். அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால நேற்று பேச முடியல. அவர் சரி, ரைட்டு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி நீ முட்டியில் முடக்குன்னு சவுண்டு வர்றதுக்கு காரணம் அது ஒரு ஏதோ ஒரு காற்று மாதிரி உள்ளே போய் கார்டிலேஜ், அதாவது முட்டியில் எலும்பு சேர்ற இடம் இருக்கும்ல, அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து தேய்மானம் இருக்கிறதுனால, அதிக யூசேஜ்னால, ஏற்கனவே இம்ப்ராப்பர் டயட்னால, அதிகமான யூஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸ்மேன் இருப்பாங்கள்ல, ஸ்போர்ட்ஸு நிறைய விளையாடுறாரு, டயட்டை வந்து கரெக்டாக எடுக்காமல் இருக்கிறதுனால, விட்டமின் சி அண்ட் கொலாஜன் குறைபாடுனால நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃப்யூச்சரில் வருது. ஈவன் மசில் மாஸை வந்து தக்க வைக்காமல் நம்ம வந்து உடம்பு மெயின்டைன் பண்ணுறதுமே இந்த மாதிரி எலும்பில் வர பிரச்சனைகள்லாம் வரத்தை செய்யும். அதுதான் இன்றைக்கி இருக்கிற முடுக்குன்னு இருக்க காரணம். இவன் வந்து என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுவான்னா, அடிக்கடி எனக்கு அந்த கோச்சிட்ட நான் ட்ரைனிங் பண்ணதுனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. நீ பேசிக்காகவே இவங்க சாப்பிடும்போது இவங்க சின்ன பிள்ளையிலாம் அது ஒரு என்னோட தப்பு. என்னன்னா அதிகமாக இப்போ இருக்கிற நாலேஜ் வந்து அப்போ நாலேஜ் இல்லை. அப்போ சாப்பாடுக்கு என்னென்னா முறுக்கு, சிப்ஸு, மிக்சரு இதை வச்சு தான் நான் சோறே சாப்பிட்ருக்கேன். அதாவது பல நாள் இல்லை, பல வருடம். அது என்னோட தப்பு. நான் சொல்கிறேன், மத்தியானத்துக்கு சாப்பாடு வீட்டில் போய் பார்த்தோம்னா என்ன சாப்பிட்டுட்டு இருப்பேன்னா, சாம்பார் இல்லை புளி குழம்பு, ஏதோ ஒரு குழம்பு இருக்குது அப்படின்னா சைட் டிஷ்க்கு வெஞ்சனமாக வைக்கிற அவங்க வீட்லேயுமே சோம்பேறித்தனம் போட்டுக்கிட்டு கீரை காய்கறி எல்லாம் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு குழம்பு ஊற்றிட்டு முறுக்கு எடுத்து கையில். அப்போ யாரும் எதுவும் சாப்பிட மாட்டேன். அம்மா மேலே மிஸ்டேக் கிடையாது, மிஸ்டேக் இல்லை. இது எது எப்படி சொல்ல முடியும்? அது அவங்களுக்கும் தெரியணும்ல, இது எப்படி காய்கறிக்கு பதிலாக நம்ம இது சாப்பிட்றோம் அப்படின்றது பெரியவங்களுக்கு தெரியணும். அது நம்ம வீட்லேயுமே எங்கள் வீட்லேயுமே அந்த பிரச்சனை இருந்தது. ஆனால் அது நான் ஓரளவுக்கு நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த உடம்பு ஏற்றினேன், ரொம்ப ஒல்லியாக இருந்தேன், உடம்பு ஏற்றினேன், கொஞ்சம் பக்குவப்படுத்தினேன். அதுக்கடுத்து இவனுக்கு நான் அதுக்கப்புறம் தான் நான் உள்ளக்கு நுழைஞ்சதுக்கப்புறம் தான் அவனுக்கு சொல்லி இப்போ உள்ள டயட்லாம் மாதிரி அப்புறம் அவனாக புரிஞ்சுக்கிட்டு மாற்ற ஆரம்பிச்சிட்டான். அப்படி இருந்தும் இடையில அப்படி தான் சாப்பிட்டேன். இதெல்லாம் என்னோட தப்பு. உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியுதுல்ல. இப்போ ஒருத்தர் பிளேயராக இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலில் விளாண்டுருப்பார். நான் பிளேயர் அப்படின்னோடனே வார்ம் டவுன் எதுவுமே இல்லை, ஸ்ட்ரென்த்தனிங் எதுவும் கிடையாது, ஜிம்முக்கு போகிற போல எல்லாம் கிடையாது, கூட்டமாக சேர்ந்தமா ஐயாவையான்னு கத்துனமா விளாண்டமா வந்தமா ஜாலிக்காண்டு விளாண்டு அப்படின்னு இருந்துகிட்டே இருந்தோம். அப்படின்னா நான் கேட்டால் ஃபிட்னஸ்க்காக நான் விளாண்டுட்டு இல்லை, நம்ம என்ன நினைப்போம், இன்னைக்கு விளாண்டுட்டோம், நம்ம உடம்பு ஆக்டிவ் ஆயிருச்சு, ஸோ பிரச்சனை இல்லை. ஆனால் அது ஏஜ் ஆகும்போது அதோட வேலையை காட்டிடும். அதுவுமே தப்பு தான், சரியா? அதனால ப்ராப்பராக ஸ்ட்ரென்த்தனிங்னா என்ன, எந்த கேமாக இருந்தாலும் சரி, எந்த கேமாக இருந்தாலும் ஸ்ட்ரென்த்தனிங் கொஞ்சம் நம்ம கற்று வச்சுக்கிட்டு, அதெல்லாம் ஒன் மேன் ஸ்போர்ட் தான். ஸ்ட்ரென்த்தனிங்காக இருக்கட்டும், ரன்னிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் ஒன் மேன் ஸ்போர்ட்டு. ஸோ இன்றைக்கி 2 விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முதல் விஷயம் ஹில் ட்ரைனிங்கை பற்றி. ஹில் ட்ரைனிங்னு நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து என் லைஃபோட கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஹில் ட்ரைனிங்கில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்ன, அதனால என்னென்ன நடக்க போகுது நம்ம உடம்புல, அதனால நம்ம ரன்னிங்கில் எக்கனாமியும் ஸ்பீடும் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது. 2வது விஷயம், இந்த ஹில் ட்ரைனிங்னால நம்ம இப்போ எப்படி வந்து ஒரு ஸ்மோக்கிங் அடிக்ஷன்லேருந்து வெளியில் வரலாம், நான் எப்படி வந்து இந்த தம் அடிக்கிற பழக்கத்துலேருந்து வெளியில் வந்தேன் அப்படின்றது தான் இந்த விளாகாக இருக்க போகுது. பக்கத்தில் இருக்கிற ஒரே மூல ஹில் ட்ரைனிங் பண்ணணும்னா இங்கே தான் வரணும், இல்லைன்னா எங்கள் ஊரில் ஒரு பாலம் இருக்குது, அந்த பாலத்தில் பண்ணால் தான் உண்டு. அலோர் கோயில் வந்தாச்சு. நம்ம ஆளுக்கு வயிற்ற கலக்கிருச்சுன்னு போயிட்டான். இப்போ என்னென்னா, இந்த மாதிரி ட்ராவலு காலையில், அதுவும் வெறும் வயிற்றில், இப்போ வந்து வெறும் சுடுதண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு கார் எடுத்தது அவன் தான் ஓட்டினான். இப்போ இதே மாதிரி பஸ்ஸில் போகிறேன், இல்லை ஈவன் அன்றைக்கி செகண்ட் டைம் ஃப்ளைட்டில் இதே மாதிரி தான் காலையில் வெள்ளனை சாப்பிடாம ஏறினேன். இல்லை அது கொமெண்ட்ரில் வர்ற மாதிரி கொமெண்ட்டிகிட்டே வருது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி கேர் ஆகுது. இந்த ட்ராவலில் நம்ம ஓட்டிட்டோம், வண்டி ஓட்டுறேன் அப்படின்னா ஒன்றும் செய்யலை, உட்காந்து வந்தேன், பின்னாடி உட்காந்துருந்தேன் ரொம்ப மோசம், முன்னாடி இருந்ததுன்னா கொஞ்சம் ஓரளவு தாங்கும், பின்னாடி உட்காந்து வந்தேன் ரொம்ப மோசம். எவ்வளோ தான் ட்ராவல் பண்ணி பழகினாலும் இது மட்டும் நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. இப்போ என்ன பிரச்சனைனா,
கூட வரிசையில் 5 பேர் நிற்கிறாங்களாம் ஒரு பாத்ரூமுக்கும். அதுலேயும் காம்படிஷன். ஷூ வாங்கி ஒரு வாரத்துக்கு நினைக்கிறேன். பெருசாக வாங்கிட்டேன், கம்ஃபர்டபுளாக இல்லை, ஈஓஎஸ்எல் அந்தளவுக்கு இல்லை அப்படின்ட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் ஓடினா தானே தெரியும் அப்படின்னதுக்கப்புறம் தான் இப்போ தான் நல்லா இருக்குது அப்படின்ட்டுறேன். ஈஓஎஸ்எலோட அருமை என்னன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதே போல உன்னை எங்கே போனாலும் அந்த நாய் விட மாட்டேங்குது. பேசிக்கிட்டே 2 கிலோமீட்டர் அசால்ட்டாக ஓடுறாங்க. வளப்பாக்க வைக்கிறேன். எலக்ட்ரெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்பா அழகர் கோயிலுக்கு மலைக்கு வந்திருக்கோம் நானும் தனுஷும் அப்ஹில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இந்த மலையோட லென்த் வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் இருக்குது. நிறையா தடவை சொல்லியிருக்கேன் இதுக்கு எதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இதனால் இருக்க பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு. இதை வந்து 2 விதமான ப்ராக்டிஸாக பண்ணலாம். ஒன்று எண்டூரன்ஸ் ப்ராக்டிஸாகவும் பண்ணலாம், ஒன்று ஸ்பீட் ஒர்க் அவுட்டாகவும் பண்ணலாம். இன்றைக்கி 2யுமே கலந்து தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அடுத்த மாதம் நமக்கு ஈவெண்ட் இருக்குது, அதனால் மொத்தமாகவே பண்ணிடுவோம் அப்படின்னு. இந்த 3.5 கிலோமீட்டரை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்லோவாகவே, அதாவது லோவர் ஹார்ட் ரேட்டில் 150லேருந்து 160 ஹார்ட் ரேட்டுக்குள்ளேயே ஓடி அது எண்டூரன்ஸுக்காக வார்ம் அப் மாதிரி பண்ணியாச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா கீழே ஒரு முருகன் கோயில் இருக்கும், அதுக்கு மேலே தான் நம்ம இவர் அலறு இருப்பாப்புல, அதில் ரக்காய் அம்மாள் கோயிலா, அதில் அந்த ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் ஸ்ட்ரெச் இருக்கும். அது ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும். அதில் வந்து ஸ்பீட் ஒர்க் அவுட் ப்ராக்டிஸ் பண்ணுறது, VO2 மேக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இன்னும் தெளிவாக சொல்கிறேன் நான், இந்த அப்ஹில் ப்ராக்டிஸ்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ நார்மலாக நம்ம ஓடுறோம்னு வைங்களேன், இப்போ தரையில் ஓடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரொஃபஷனல் ரன்னர் கிடையாதுல்ல. என்னோட பொசிஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் இப்படியும் ஒரு கால் ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும். இப்படி பாருங்கள், நான் ஓடுறேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நான் ஓடும்போது என்னோட போஸ்டர், ரன்னிங் போஸ்டர் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அவன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், ரொம்ப கன்றாவியாக இருக்குடா அப்படின்னு. எனக்கு ப்ரொஃபஷனல் அத்லெட் மாதிரி போஸ்டர் இருக்காது. ஒரு மாதிரி கால் ஒரு பக்கெட்டு தாங்கி ப்ரொனேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி சம் ப்ராக்டிஸ்னால தான். நம்ம கேடன்ஸ் நல்லா இருக்கணும், நம்ம ஸ்ட்ரெயிட்டு நல்லா இருக்கணும், நம்மளோட பேஸ் முக்கியமாக நல்லா இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருந்ததுனா தான் நமக்கு வந்து அந்த ரன்னிங் போஸ்ட்ன்றது கிடைக்கும். இப்போ மேலே ஏறி வரும்போது என்ன பண்ணுறேன் நான், கிராவிட்டி, நம்மளோட புவியீர்ப்பு விசையை எதிர்த்து தான் நம்ம வர்றோம். அப்படின்றப்ப நம்ம நார்மலாக நடக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலையும், இப்போ ஒரு காலை இப்படி எடுத்து வைக்கிறேன்னா அதே மாதிரி எடுத்து வைக்க முடியாது, அதே லென்த்துக்கு எடுத்து வைக்க முடியாது. ஸ்ட்ரெயிட் லென்த்துன்றது அதான், ஒரு காலையும் இன்னொரு காலையும் எடுத்து வைக்கிற லென்த்து தான் ஸ்ட்ரெயிட் லென்த்து. இதே மாதிரி எல்லா நேரமும் எடுத்து வைக்க முடியாது இந்த இடத்துல அப்ஹில்ல. அப்போ என்ன ஆகும், இப்போ இப்படி ஒரு கால் வைக்கிறோம்னா ரொம்ப பக்கத்தில் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன ஆகும், அதிகமான ஸ்ட்ரெயிட் போடுற மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை ஸ்டெப்ஸ் போடுறது தான் கேடன்ஸு. ஸோ அந்த கேடன்ஸு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இங்கே ஓடும்போது. இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளாட் சர்ஃபேஸில் போய் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கேடன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். இப்போ எனக்கு 165 ஆவரேஜ் கேடன்ஸ் இருக்குது அப்படின்னா, அங்கே போய் பண்ணும்போது 170 இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அப்ஹில்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளை அறியாமையே ஸ்ட்ரைடு வந்து அதிகமாக போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்டெப்ஸ் அது கிட்டக்க வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கேடன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. கேடன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், நம்மளோட ஜாயின்ஸில் லிகமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகி மசில்ஸில் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகி நம்ம ரன்னை வந்து கம்ஃபர்டபுளாக ஈஸியாக ஒரு எக்கனாமியாக முடிச்சிடலாம். இந்த எக்கனாமினா என்ன அப்படின்னா, இப்போ ஸ்லோவாக வந்து இதில் ஒரு 3.5 கிலோமீட்டர் ஏறணும்ல, இதே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃப்ளாட் சர்ஃபேஸில், அதாவது ட்ராக்லேயோ ரோட்லேயோ ஒரு 21 கிலோமீட்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது 15 கிலோமீட்டர் டயர் ஆகிறோம்னு வைங்களேன், ஒரு 18, 19, 20 வரையும் தாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு எக்கனாமி கிடைக்கும். இதுதான் எக்கனாமி. இப்போ 15 ஓடுறோம் அப்படின்னா 20 ஓடலாம், 20 ஓடுறவங்க 25 ஓடலாம். ஸோ இந்த மாதிரி தான் அந்த எக்கனாமின்றது இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது VO2 மேக்ஸ். VO2 மேக்ஸ்னா தான் ஸ்பீட் ஒர்க் அவுட்ன்றது. இது அந்த ஸ்பீட் ஒர்க் அவுட்டை எப்படினாலும் நம்ம வச்சுக்கலாம். 400 மீட்டர் ரெப்பிடேஷனு, 1000 மீட்டர் ரெப்பிடேஷனு, 100 ரெப்பிடேஷன், 200 ரெப்பிடேஷனு, இந்த மாதிரி வச்சுக்கலாம்.
இது வந்து இந்த ஒரு ஸ்ட்ரெச் வந்து 300லேருந்து 400 மீட்ரு. அதிகபட்சம் ஸ்பீடாக ஓடணும் அப்படின்னா 3 நிமிஷத்தில் ஓடிடுறது, இல்லை 3.5 நிமிஷம், இல்லை அதுக்கு கீழே ஓடுறதும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும், 180, 190, 200 கூட அப் டு அது வரையும் பிபிஎம் வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து மல்டிபிள் டைம்ஸ், ஒரு ரெஸ்ட்டு கூட இல்லை, மேலே ஸ்பீடாக ஏறுவோம், மூச்சு இறக்க ஏறிட்டு அப்படியே ஸ்லோ ஜாக் பண்ணுறது, திருப்பி மூச்சு இறக்க ஏறிட்டு திருப்பி ஸ்லோ ஜாக். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம லங்ஸோட கெப்பாசிட்டி, ஆக்சிஜன் எடுக்கிற கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதான் வந்து லங்கோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ ஃப்ளாட் சர்ஃபேஸில் நம்மளோட 80 to 90% எஃபர்ட் போட முடியுது அப்படின்னா, அதே எஃபர்ட்டை நம்ம ஸ்லோப்பில் போடும்போது நம்மளோட லங்ஸில் வந்து அதிகமான வால்யூம் ஆஃப் இன்டேக் ஆக்சிஜன் எடுக்கும். அதனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பீடு அதிகமாக கிடைக்கும். இப்போ என்ன சொல்கிறதுனா, இப்போ சப் 5 கிலோமீட்டரில் சப் 20லாம் ட்ரை பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் சப் 30 ட்ரை பண்ணுறீங்க, சப் 25 ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி VO2 max ஒர்க் அவுட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரன்னில் 1 நிமிஷம் 2 நிமிஷம் குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே 5 கிலோமீட்டரில் வச்சுருக்கீங்க, ஒரு டைம் வச்சுருக்கீங்க, 30 நிமிஷம் வச்சுருக்கீங்க, அடிக்கடி வந்து ஹில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய், அதுவும் முக்கியமாக VO2 max ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், 1 நிமிஷம் 2 நிமிஷம் கண்டிப்பாக குறையும். இதில் என்னென்ன மசில்லாம் ஆக்டிவேட் ஆகி எதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னா சொல்லவே தேவையில்ல. ஆப்வியஸாக நமக்கு இந்த குவாட் மசிலு, க்ளூட் மசிலு, ஹாம்ஸ்ட்ரிங்கு, காஃப் மசில், இது எல்லாமே வேறு லெவலில் ஸ்ட்ரென்த் ஆகும். அதனால என்ன ஆகுது, நம்ம பெர்ஃபார்மன்ஸ், ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, மசிலும் நல்லாவே பில்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது போக முக்கியமாக சொல்லணும்னா கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம், அதாவது நம்மளோட ஹார்ட்டு, லங்ஸு, இது ரெண்டுமே முக்கியமாக நல்லாவே ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். மைண்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கும், நம்ம டெஸ்டோஸ்டெரான் நல்லா பூஸ்டாக இருக்கும். இது போக என்னென்ன இருக்குது, கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம், அதாவது நம்மளோட மூச்சு வாங்குறது, இளைக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். நான் வந்து முதல்ல வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி அப்ஹில்ல வந்து ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருந்தது, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த அப்ஹில் ட்ரைனிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதனால அப்படின்னா, இது மாதிரி லங் ஃபங்க்ஷனுக்கு அதிகமான ஒரு எஃபோர்ட் கொடுக்குறப்ப லங்ஸ் க்ளீன் ஆகும் அப்படின்ற மாதிரி என்னோட தாட்டு. ஸோ இதை வந்து இந்த பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நம்ம கூகுளில் அடித்து பார்த்தாலே தெரிஞ்சு போகும். அப்ஹில் ட்ரைனிங்கு, அதாவது நார்மலாக ரன்னிங் வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட்லேருந்து உடம்பை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அது என்ன ரீசன் கொடுத்துருக்காங்கன்னு படித்தாலே தெரிஞ்சிடும். நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு நாள் வீடியோ போடும்போது டாக்டர் சந்தோஷ் ஜாக்கப் ட்ராக் பண்ணி வச்சுருந்தாங்க, இது உண்மையா அப்படின்னு. இதில் என்னத்தை உண்மையாக தப்பா, நான் என்ன நல்ல விஷயம் சொல்கிறோம். ஸோ இதை வந்து சர்ச் பண்ணாமல் இதை அனுபவிச்சு பாருங்கள். அப்ஹில்லாக இருக்கட்டும், ரோட்டில் ஓடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஓட்டுனீங்கன்னா நீங்கள் ஓட லங் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்ச நாள், ஒரு 10 நாளோ 20 நாளோ ஸ்மோக்கிங்கை விட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும், ஓகே இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு விட்டுட்டு நீங்கள் அடுத்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நல்லா பண்ணுவீங்க. இந்த நிக்கோட்டின் டேஸ்ட் இருக்குது தெரியுமா, அது ரொம்ப அடிக்டிவ். அதுலேருந்து நான் வெளியில் வர்றதுக்குலாம் ரொம்ப பாடுபட்டேன். இன்னமுமே பார்க்கும்போது அந்த ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். சரக்கு கூட பிரச்சனை இல்லை, தம் அடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அதை விட்டுட்டு வெளியில் வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்ற பட்சத்தில் இந்த மாதிரி ரன்னிங்கில் முக்கியமாக இந்த மாதிரி ப்ராக்டிஸ், ஃப்ளாட் சர்ஃபேஸில் ரன் பண்ணுறது, முக்கியமாக இந்த அப்ஹில் ரன்னு இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா லங்ஸ் நல்லாவே க்ளீன் ஆகும். க்ளீன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி தம் அடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது கஷ்டமாக இருக்குது, திருப்பி அதை ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன டவுட் இருக்கோம், நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கிளாஸ் எடுக்கிற மாதிரியே பேசுகிறேனோ, பாதி நல்லா இருந்தது, பாதிக்கு மேலே இழுக்க ஆரம்பிச்சேன். அது என்ன ஆகுதுன்னா, இவங்க பேசுறது கேட்கறதுனால வந்து வேலை கொடுக்க மாட்டேங்குது. இந்த விஷயம் வந்து ப்ளசண்டா இருந்தா நல்லா இருக்கும். இப்போ நீங்க மதன் கௌரி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சிம்பிளா ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாத இடத்துல தான் பேசுவாங்க. நமக்கு அப்படி செய்ய முடியாதுல்ல, அப்ஹில் ப்ராக்டிஸ். சாமி அவ்வளோதான்டா, கிளம்பிடுவோம்டா. வரட்டும், எல்லாமே ப்ரோட்டீன் தான். எறும்பாக இருந்தாலும் துரும்பாக இருந்தாலும் ப்ரோட்டீன் தான். இப்போ அழகர் கோயில் மலையில் இருக்கோம். இந்த மலையை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பாட்டிலு, பிளாஸ்டிக் குப்பை ஏகப்பட்டது இருக்குது. நம்மளால் இந்த மலைக்கு நல்லது பண்ண முடிஞ்சது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, குப்பை போடாமையாச்சும் இருக்கிறது. நான் எல்லா வீடியோலையும் இதை வந்து நான் சொல்லிக்கிட்டே வரேன். நான் இப்போ வர இப்போ இவனுக்கு ஒரு பையன் இருக்கான், எனக்கு தங்கச்சி பசங்க இருக்காங்க. அவங்க வாழ்கிறதுக்கு நம்ம ஒரு நல்ல சுத்தமான ஒரு ஊரை கொடுக்கணும் அப்படின்றத யோசிக்கணும். முதல்ல நம்ம வாழ்கிறதுக்கு சுத்தமான ஊராச்சு நமக்கு இருக்கணும். 30 வருஷம் 33 வருஷம் வரையும் அதே மாதிரி வாழ்க்கை, அதே மாதிரி குப்பை, அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ கூட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு வீடியோ போடுறாங்க. வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் புரியுது இந்தியாவே ஒரு ஸ்கேமு அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு ஏர் குவாலிட்டின்றதை நான் நிறையா பேசுகிறேன். டெல்லியில் போனப்போ ஏர் குவாலிட்டியை பற்றி பேசியிருந்தாங்கல்ல, ஃப்ளைட்டில் போகும்போதே தெரியுது அவ்வளவு தூசியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஃப்ளைட்டில் வந்து ஃபாரினில் இருக்கிற போதோ, ஃபாரினோட என்விரான்மெண்ட்டை பார்க்கும் போதோ நமக்கு வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடம்ல வீடியோ எடுத்தோம்னு வைங்களேன், அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இந்த மலையோட லென்த்து 3.5 கிலோமீட்டர் தான். இதை வந்து இந்த மலைக்கு வரப்போகிறோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா
கொஞ்சம் வாக்கிங்கோ ரன்னிங்கோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எந்த ஏஜாக இருந்தாலும் கீழே இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் ஏறலாம், தாராளமாக ஏறலாம். இல்லை முடியலை அப்படின்ற பட்சத்தில் கீழே இருந்து பஸ்ஸு விட்றாங்க. அந்த பஸ்ஸில் இருந்து இந்த முருகன் கோயிலுக்கு இன்னொரு முருகன் கோயில், கீழே ஒரு முருகன் கோயில் இருக்குது, அதான் சொல்ல 300 மீட்டர் தள்ளி அந்த இடத்துல இறங்கிட்டு ஒரு 400 மீட்டரை ஏறலாம். யாருமே அதை செய்கிறது கிடையாது. இருந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு மேலே போய் பார்க்கலைன்னா கடவுள் வந்து இவர்களை வந்து கோச்சிக்கிற மாட்டார். இதனால என்னன்னா நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யலைனாலும் நான் உனக்கு ஓத்திரியம் பண்ணக்கூடாது. ஆமாம், இப்போ என்னால் வந்து உனக்கு உதவி செய்ய முடியல, ஆனால் ஓத்திரியம் செஞ்சேன்னா எப்படி இருக்கும், நீ என் கூட வரியா ஓடுறதுக்கு, போடா சனியாக முடிச்சவன அப்படின்னு வட்டிட்டு போயிடுவோம். அது மாதிரி கடவுளுக்கு வந்து நம்ம போய் உதவி செய்யலைனாலும் இங்கே இருக்கிற அவர் ஏரியாவுக்கு நம்ம ஓத்திரியம் செய்யாமல் இருப்போம். முருகன் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது நம்மளோட வேலை. அப்போ என்ன பண்ணணும், பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் இப்போ வர்றப்பயே ஸ்நாக்ஸு குர்குரே லேஸுன்னு சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து குரங்குக்கு வேற அதை போட்டு இருக்கிற குப்பை பழகி போச்சு. இப்போ நான்லாம் வந்து என் வீட்டுக்கு முன்னாடி குப்பையை தான் போட்டுக்கிருந்தேன். இப்பப்போ கொஞ்சம் நான் கடைக்கு முன்னாடியும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி வாளியில் போட்டு கொடுங்கடா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோம். உங்ககிட்ட இருந்து இந்த நல்ல பழக்கத்தை வளர்க்கிட்டேன். ஆனால் இந்த விஷயத்தில் கோச் ஏரியா கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் அவரை. அந்த வெள்ளந்திரி மலையில் அவர் செய்த சாதனையை வெயில் மழை எல்லா சூழ்நிலையும் அமைஞ்சதோட சேர்த்து இயற்கை காற்று கிடச்சிருக்கு. இன்னும் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கார்டாக போகுது. பிளாஸ்டிக் கார்டு தான். ஆமாம், அது என்ன மக்களோட சோம்பேறித்தனத்தை பாடுறா. அந்த இடத்துல ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் நடக்க முடியலன்னா என்னடா இது செய்யறது? இல்லை நம்ம நீ அடுத்த ஒவ்வொரு தடவை வர்றோம்ல, நம்ம முடிஞ்ச அளவுக்கு இங்கனக்குள்ள இருக்குது. இது வந்து நம்ம நீ ஓட ஆரம்பிச்சு உன்னை பார்த்து எத்தனை பேர் ஓட ஆரம்பிச்சோம்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நம்மளால முடிஞ்சதை பறக்க ஆரம்பிச்சோம்னா அது மூலியமா இந்த குப்பையை பறக்கிறதுக்கு என் வீட்டுக்கு முன்னாடி என் கடைக்கு முன்னாடி இருக்கிற குப்பையை நான் கொஞ்சம் சரி பண்ணுவேன், நீ உன் வீட்டுக்கிட்ட இருக்கிற சரி. நம்மளை பார்த்து 40 பேர் திருந்தலைன்னா 4 பேர் திருந்தட்டும் செய்வோம். இல்ல செய்வோம், அது நம்ம சொல்றதை விட அதை செஞ்சு காட்டிடுவோம். செஞ்சு காட்டுறது ரைட்ரா. நான் என்ன சொல்றேன், இப்ப நீ ரன்னிங் கம்யூனிட்டியை உருவாக்கணும்னு சொல்றீங்களா? இதே மாதிரி இரு நான் சொல்றதையும் கேளு முதல்ல. இப்போ தேவை வந்து வாழ்க்கைன்றது என்னன்னு கிடைச்சி சம்பாதிக்கிற வழியையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த டயத்துல அதோட பேரலா பண்ணுவோம், வேணான்னு சொல்லடா. ஒரு 300 மீட்டர் நடந்து போகலாம், குப்பை இல்லாம பண்ணிக்கிறலாம். பார்த்து அப்படி நடந்து போகலன்னா பேசாம எங்களுக்குள்ளே சாமியை கும்பிட்டு போக வேண்டியதானே. நடக்க முடியலன்றப்பா அங்க போய் கார்ல போய் கடவுளை பார்த்துட்டு வந்துட்டா நடந்துட முடியுமா? அதாவது அப்பா அம்மா மேல பொண்டாட்டி மேல இருக்கிற பாசத்தை என்ன பண்றாங்க நம்ம பசங்க, இந்த மாதிரி எங்கள் அம்மா எங்கள் அப்பா இவங்கெல்லாம் வந்து நான் இப்படி ராஜா மாதிரி பார்த்துக்கிறேன் ராணி மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தாங்கி கொண்டு வந்து கிட்டா முருகன் காலடியிலேயே கொண்டு போய் காரை இறக்கி நிப்பாட்டிடுவாங்க. அவங்களுக்கும் உடம்புக்குன்னு ஏதாவது வேலை கொடுக்கணும், அப்போ தான் அவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க, நம்ம எல்லாரும் ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லை எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப மோசமாயிட்டாங்க ஃபிட்னஸில். நம்ம ஊருக்கு உபகரிசம் பண்ணுற அந்த ஊரில் உள்ள பஞ்சாயத்தெல்லாம் தீர்த்து போடுற உள்ள பஞ்சாயத்தை என்னால் தீர்க்க முடியல அப்படின்ட்டு வாப்பில். அது மாதிரி நம்ம ஊரில் உள்ள ஆளுகளை ஓட வைக்கிறவங்க வீட்டில் உள்ள ஆளுகளை உங்கள் வீட்லேயும் சரியில்லை எங்கள் வீட்லேயும் சரியில்லை. அதுதான் போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு மணி 9 ஆகி போச்சு, லேட் ஆகி போச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதுதான்.